ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்னைக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அபவுட் ராமச்சந்திரா காலேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோட கமெண்ட்ஸையும் எடுத்து ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்காம இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் ராமச்சந்திராவில் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருக்கேன். இனி ஃபைனல் இயர் போக போகிறேன். ஸோ இந்த செம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ அதுதான் என்னை பற்றி நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ என்னை பற்றி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டஸ் டீச்சர்ஸ் அண்ட் சரௌண்டிங் வில் பி குட் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக என்னோட டிபார்ட்மெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் டிஃபர் ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது. சில அதாவது ஸ்டடீஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே தவிர மற்றபடி மற்ற டைம்லலாம் ஃப்ரீயாக ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸ் ஆர் அலோடடா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் கேம்பஸில் அலோட் தான். ஸோ நீங்கள் கிளாஸ்லையும் மொபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ எதனாலனா அட்டண்டன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி நோட்ஸ் எதனா அவங்க ஷேர் பண்ணாங்க, இல்லை அவங்க எதனா பார்க்க சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். கிளாஸில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் பார்த்தாங்கன்னா உங்கள் ஃபோனை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து 24 ஹவர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் the third question. So next fourth question பார்த்தீங்கன்னா, what is the date of reopening for our batch? Any idea about it அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் ரீஓப்பனிங் காலேஜ் ரீஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலை மிடில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செட், நான் இப்போ வந்து 3rd இயர். ஸோ நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மிடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதேமாரி எங்களோட ஜூனியர்ஸ் இருக்காங்களா, அவங்களும் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது ஜூலை மிடில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ஜூலை மிடில். பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். ஸோ கால் லெட்டர் வந்து ஒரு 10 to 15 டேஸில் காலேஜ் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து அந்த கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது வந்தோடனே ஃபாஸ்ட்டாக எல்லாமே டக்குன்னு முடிஞ்ச மாரி ஆயிரும். ஸோ டக்குன்னு ஜாயின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதாவது சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இருக்கும். ஸோ எல்லோரும் ப்ரிப்பேராக இருங்க. ஹாஸ்டலுக்குலாம் வரீங்கன்னா உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ நம்மலாம் மீட் பண்ணலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோட் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் தந்துடுவாங்க. ஸோ ஸ்க்ரப் அதாவது யூனிஃபார்ம் தர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 monthக்கு மேலேயே எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டைம் எடுக்கிற ப்ராசஸ்ன்றதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் குர்த்தி, ஸ்லீவ்லெஸ் அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு அலோட் கிடையாது. ஸோ ப்ராப்பராக குர்த்தா செட்ஸ் போடணும். ஸோ சில டைம் சில ஸ்டாஃப்ஸ் வந்து ஷாலும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லெகின்ஸ் அலோட் இல்லை, அந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் நிறையா உண்டு. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாஸ்டல் எசென்ஷியல் நான் போடுறேன். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துக்கணும், எத்தனை செட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் அதில் போடுறேன். அதேமாதிரி பாய்ஸ்க்குமே ஜீன் அதெல்லாமே அலோட் இல்லை. ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட் அந்த மாதிரி போடுறது தான் அலோட். ஸோ அதுவுமே நான் வந்து லேட்டராக அந்த எபிசோட்ஸில் கவர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ ஹாஸ்டல் எசென்ஷியலில் அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அபவுட் லாண்ட்ரி.
லாண்ட்ரி பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாண்ட்ரி ஃபெசிலிட்டி ஹாஸ்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேம்பஸில் லாண்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பர் ட்ரெஸ்க்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ஹாஸ்டலில் யூனிஃபார்ம்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வாஷ் பண்ணால் கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமும் திங்ஸ் என்னென்ன வேணும் மேண்டேட்டரியாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் லாண்ட்ரி பற்றி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஃபுட்லாம் எப்படி இருக்கும்க்கா? ஸோ மெஸ் ஃபுட் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற ஹாஸ்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ராமச்சந்திராவில் மெஸ் ஃபுட் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரெகுலராக கொஞ்சம் ரிப்பீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு கம்பல்சரி ஹாஸ்டல் ஃபீ அதாவது மெஸ் ஃபீ பே பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா ஸோ இது வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ நான் ஆனால் மெஸ் ஃபீ தான் பே பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மெஸ்ஸில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா ஃபுட்டுமே ஓகே தான். ஸோ இது வந்து மெஸ் ஃபுட் பற்றி. ஸோ அப்புறம் ஹாஸ்டல் ஃபீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீ வந்து நான் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதே தான் இப்போவும் கண்டினியூ ஆகுதா இந்த இயரும் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது 56,000 வந்து பே பண்ணுறது, அதாவது 20,000 வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மாரி அண்ட் 36 வந்து பெர் இயர்க்கான ஃபீஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் போகும்போது எல்லா இயருமே வந்து நான் வந்து 36,000 பே பண்ணுற மாரி இருக்கும். ஒரு செமஸ்டருக்கும் பே பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ஒரு இயருக்கும் நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபீ பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அப்புறம் அலைட் ஹெல்த் சயின்ஸ் யூனிஃபார்ம் கலர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அலைட் ஹெல்த் சயின்ஸ் பேசிக்காக எல்லாத்துக்குமே ஒரே யூனிஃபார்ம் தான், பர்பிள் கலர். நான் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, ஒரு யூனிஃபார்ம் என்னோட வீடியோஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இதுதான் யூனிஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வேறு வேறு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் வேறு ரிசர்ச்க்கு வந்து ப்ளூ கலர், கிளினிக்கல் ரிசர்ச்க்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நர்சிங்க்கு வந்து பிங்க் கலர் அண்ட் ஃபிசியோதெரப்பிக்கும் பிங்க் கலர் ஷேட் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ நிறையா யூனிஃபார்ம் ஸ்க்ரப் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு யூனிஃபார்ம் ஸ்க்ரப் கலர்ஸ். ஸோ பேசிக்காக அலைட் ஹெல்த் சயின்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த பர்பிள் கலர் நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் தான். ஸோ அவ்வளோதான். இது இந்த 10 கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாரி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஹாஸ்டல் எசென்ஷியல் வருது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.